அதனால் அம்பாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் நான் இல்லைன்னு அழுதிங்கன்னா அம்பாள் சொல்லு நீங்காண்ட அழுதிங்க 2 மணி நேரம் அலங்காரம் பண்ணுற போயிட்டாங்க எனக்கு யார் பண்ணுவோம் அந்த மாதிரி. அந்த அம்பாள் சொல்கிற மாதிரி எனக்கு விஷுவலாக தெரிஞ்சுது. யார் உட்காந்து மூக்குத்தி வச்சு இந்த மூக்குத்தி வச்சு அதுக்கு பூவை போட்டு ஒரு பூவாக சரி பண்ணி யூனிஃபார்மாக எவன் உட்காந்து செய்வான். நான் இப்போ செய்யலை, 30 வயசுன்னு செய்கிறேன். நான் காலை மாலையும் செய்வேன், 2 வேலை செய்வேன், 2 வேலை குளிப்பேன், 2 வேலை பூஜை பண்ணுவேன். 30 வயசில் 30 வேலை இல்லை, அதுக்கு முன்னாடி சாமி பார்த்தது 30. அது முன்னாடியே இந்த அம்மா தான் எனக்கு வேலையே. இது போய் தான் நாடகம், இது போய் தான் வீடு, இது போய் தான் எல்லாமே. அதனால தான் அந்த பொழுது சாமிகிட்ட கழிக்க முடிஞ்சது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அம்மன் உபாசனை. அந்த அம்மா சொல்லுது நீங்கள் அழுதிங்க எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னு, என்னை அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இல்லையே உட்காந்து அழகு பண்ணி பார்க்கறதுக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் முடிஞ்சால் போகும்போது பார்த்துட்டு போங்க, அம்மன் தப்பு இல்லை. எந்த அளவுக்கு மெனக்கெடுச்சுன்னா உலகம் நல்லா தெரியும். இருக்கிறது 2 பேர் தாங்க. ஒரு ஆள் தான் இருக்கிறான், நீ ஒரு ஆள் தான் இருக்கலன்னு சொல்கிற கடவுள், வேற யாரே இல்லை. 2 கடைசியில் 1 தான், அது ஃபைனல். அதுக்கு முன்னாடி எத்தனைக்குது? 2 தான். 1 கடவுள், 1 நீ. கடவுள் சொல்றாரு ஏகம், ஆதியும் அந்தமும் அறிந்தனை, நீயே ஆதி என்று அருளிய தெரிஞ்சு. நீயே ஆதின்னு சொல்ற ஒரு கடவுள் இருக்கு, ஆனால் ஆதின்னு ஒரு ஆள் இருக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுவே ஒன்னாயிடுது. அதுவே வேற பொருள் கிடையாது. கடைசியில் அதுவும் என்ன ஆயிடுது? சாயுச்சியம். உச்சிக்கு சூரியன் வரும்போது தன் மேலே தன் நிழல் வருத மாதிரி இறைவனை நீங்க ஒன்று கடைசியாக பரமுத்தியில ஓடி உடம்பாகும் போது முடியுது. அதுக்கு 2 பேர் தான், நானும் சண்முகசாமி தான். அந்த அம்பாள் தான் சண்முகசாமியா வந்து நேராக பேச முடியாது, சபலம் கூட சபலா கேஸ் பொம்பளையா வந்தால் சொல்லு விடுவான்னு சொல்லி சாமியா வந்துடுச்சு. அது தெரியும் என்னை பற்றி. அதனால சாமியா வந்து அம்பாள் தான். அப்போ அது நினைக்க இந்த மாதிரி பண்ணியா இது சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அறிவு வரணும். மெனக்கட்டு உட்காந்து சாமிகிட்ட ரசித்து, நம்ம குழந்தைக்கு தலைச்சி பொம்பளை பிள்ளைங்க தலைச்சி விடுவாங்க பாருங்கள், சீவி பூ வச்சு விட்டு ஒரு பொட்டு ஒன்று வச்சு அந்த கண்ணுக்கு பார்ப்பாங்க, அந்த முகத்தை வந்து பார்ப்பாங்க குழந்தை முகத்தை. தலைவாரி பூச்சூடி ஒன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி ஒன்னை, தலைவாரி விட்டு பூவை வச்சு அது பொட்டு வச்சு கணத்தில் வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வாமா குழந்தை அம்மா அனுப்புறா பாருங்க, பெண் குழந்தைய. அதுபோல் தாயை அலங்கரிச்சு பண்ணி அந்த அம்மாவை ஒன்று மூக்குத்தி விழுந்து போச்சு ஒரு மூக்குத்தி வச்சு அதுக்கு மெனக்கிட்டு செய்கிற என்னுடைய அந்த செயலுக்கு பாராட்டு இல்லை. நீங்கள் கற்றுக்கங்க. உபாசனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உபாசனை தான் எல்லா பலவும். அதுதான் நம்ம எல்லாம் சரி பண்ணணும். கைவிட்டாலும் சரி, கரை சேர புரிந்தாலும் அடியேன் செய்த குற்றமெல்லாம் கருதி திரை சேர புரிந்தாலும் நான் ஏன் செய்வேன் அம்மா. கடலில் ஊந்துட்டேன், என்னை கரையில ஒதுக்கி காப்பாற்றலாலும் சரி, கடையிலே போட்டு அமுக்கினாலும் சரி, நான் என்ன செய்ய முடியும் தாயே, உன் விருப்பம்னு சொல்கிறார். அதான் சரணாகதி. நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூ ஒவ்வொரு பூவும் நான் எப்படி அடிக்கிறது, ஒரு தலைக்கு மேலே எப்படி அந்த லிங்கத்தை சுற்றி பூ எப்படி அடிச்சிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சும்மா கும்பிட்டுட்டு வரீங்க, பூவெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது சொல்லி கும்பிட்டு. ஒரு இடம் கூட யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். எதுவும் தலையில் கவுத்தா அதே மாதிரி தான் கொஞ்சம் சாஞ்சாக கூட நேரம் ஆகணும், ஊந்துடும். ரொம்ப பொறுமை வேணும். அப்படி செய்து கும்பது 1/2 மணி நேரம், அலங்காரம் 2 மணி நேரம். அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு அம்மா கிட்ட, அது போல உங்களுக்கும் நீங்க வணங்குற கடவுள் மேல பக்தி சிறந்த இருக்கணும். அது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நீ கத்துக்கிற ஞானமும் கைவிட்டுடும், எல்லாமே ஒன்று கைவிட்டு போயிடும். அதுதான் குருவா வருது. உங்ககிட்ட பேசும்போது குருவா வந்து பேசுது, பேசாதப்ப அம்மனா இருக்கு.